குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். ராஜ்யசபாவில் நேற்று அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பார்லிமெண்டின் இரு சபைகளிலும் இன்று எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் லோக்சபா, ராஜ்யசபா இரு சபைகளும் முதலில் பகல் 2 மணி வரையும் பின் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. இந்நிலையில் அம்பேத்கருக்கு பின் புத்த மதத்தைச் சேர்ந்த ஒருவரை மத்திய சட்ட அமைச்சராக்கி 71 ஆண்டுகளுக்கு பின் வரலாறு படைத்தவர் பிரதமர் மோடி என ராஜ்யசபாவில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ பேசினார். ராஜ்யசபாவில் அமைச்சர் ரிஜிஜூ பேசியதாவது: டாக்டர் அம்பேத்கர் குறித்து சபையில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதை நான் கூர்ந்து கவனித்தேன். அம்பேத்கரின் பெருமையும் அவர் மீது பாஜக வைத்திருக்கும் மரியாதை குறித்தும் அமித்ஷா தெளிவாக விளக்கினார். மேலும் அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி அவரை எப்படியெல்லாம் அவமதித்தது என்பது குறித்தும் அமித்ஷா விளக்கினார். அம்பேத்கர் வாழ்ந்த போதும் மறைவுக்கு பிறகும் கூட அவருக்கு பாரத ரத்னா விருது வழங்காமல் காங்கிரஸ் அவமதித்தது. அம்பேத்கரை அவமதிக்க வேண்டுமென்று திட்டமிட்டு சூழ்ச்சி செய்து 1952 நடந்த தேர்தலில் காங்கிரஸ் அவரை தோற்கடித்தது. அதன்பின் நடந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்ட அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி மீண்டும் தோற்கடித்தது. காங்கிரஸ் அவரை தோற்கடிக்காமல் இருந்திருந்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சபையில் அம்பேத்கர் உறுப்பினராகி இருப்பார். அம்பேத்கர் போன்ற மாபெரும் தலைவரை தேர்தலில் திட்டமிட்டு தோற்கடித்துவிட்டு இப்போது ஓட்டு வங்கி அரசியலுக்காக அவரின் பெயரை துஷ்பிரயோகம் செய்கின்றனர். இதைதான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று சபையில் எடுத்துரைத்தார். காங்கிரசின் சூழ்ச்சியையும் அம்பேத்கரை காங்கிரஸ் அவமதித்ததையும் தான் அவர் எடுத்து கூறினார். நான் புத்த மதத்தைச் சேர்ந்தவன், அம்பேத்கர் காட்டிய வழியில் பயணிப்பவன். 1951 அப்போதைய அரசுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தால் நாட்டின் முதல் சட்ட அமைச்சராக இருந்த அம்பேத்கர் பதவி விலகினார். அதன்பின் 71 ஆண்டுகள் கழித்து புத்த மதத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு சட்ட அமைச்சர் பதவி கிடைத்தது. புத்த மதத்தைச் சேர்ந்த எனக்கு சட்ட அமைச்சர் பதவி வழங்கினார் மோடி. மோடி தலைமையிலான அரசு அம்பேத்கரின் வழியில் நடக்கிறது, அவரது சிந்தனைகளை கடைபிடிக்கிறது. ஆனால் அம்பேத்கர் வாழ்ந்த போதும் அவர் மறைந்த பின்னும் அவரை மதிக்காத காங்கிரஸ் தற்போது ஓட்டு வங்கி அரசியலுக்காக அவரது பெயரை உச்சரிக்கிறது. அம்பேத்கருக்கு நினைவிடம் அமைத்ததும் நாங்கள்தான். இதுவரை அம்பேத்கரின் 5 நினைவிடங்களை பாஜக அரசு அமைத்துள்ளது. இன்றும் கூட மும்பை அருகே அரபிக்கடலை ஒட்டி அம்பேத்கருக்கு 450 அடி உயர சிலை அமைக்கும் பணி நடக்கிறது. 2026 இப்பணி நிறைவடையும். இப்படி அம்பேத்கரை நாங்கள் போற்றி வரும் நிலையில் அவரை வாழ்நாள் முழுதும் அவமதித்த காங்கிரசார் ஓட்டு வங்கி அரசியலுக்காக அவர் பெயரை உபயோகிப்பதை நான் கண்டிக்கிறேன் என்றார். मैं सर एक बौद्ध हूँ, मैं बाबा साहब के बताए हुए रास्ते पर चलने वाला इंसान हूँ। इस देश में बाबा साहब ने 1951 में कानून मंत्री के पद से इस्तीफा दिया था। 71 साल बाद प्रधानमंत्री मोदी जी ने एक दूसरा बौद्ध को कानून मंत्री बनाया है। आप लोगों को याद नहीं आया? मोदी सत्य बाबा साहब भीमराव अम्बेडकर के बताए हुए रास्ते पे हम लोग चलते हैं, आप लोग नहीं चलते हैं। सर ये लोग ढोंग कर रहे हैं, मैं कड़ी आपत्ति करता हूँ। बाबा साहब का नाम को वोट बैंक के लिए जो दुरुपयोग कर रहे हैं इसको मैं निंदा करता हूँ।